ஹோலி லைஃப் வாழ சொல்லி டார்ச்சர் பண்றீங்க. மியூசிஷியனா நான் சண்டே எப்படி ப்ரிப்பேர் வந்து யாராவது சொல்றீங்களா? ஏன் சர்ச்ல வர்ஷிப் லீடர்ஸ் மட்டும் தான் வர்ஷிப் நடத்துமா? நாங்களும் நடத்தலாம்ல. ஸ்கூல்ல காலேஜ்ல தான் ட்ரெஸ் கோட் இருக்குனா சர்ச்ல கூடவா ட்ரெஸ் கோட் இருக்கு? இங்க கூட எங்களுக்கு ஃப்ரீடம் இல்லையா? ஆராதனைனா என்ன? சில நேரம் காட் ஸ்பாஷியல் மாதிரி தோணுது. எனக்கு மட்டும் தான் அப்படியா இல்ல இதை எப்படி ஹேண்டில் பண்றது? சர்ச்சுக்கு வான்னு ஏன் டார்ச்சர் பண்றீங்க? நாங்க தான் டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஆன்லைன்லயே பாக்குறோம்ல. பைபிள் படிக்கிறப்ப தூக்கமா வருது. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லுங்களேன். பைபிள் படிக்கிறனால என்ன ஆக போகுது? டெய்லி படி நீங்க படுத்துறீங்க, போர் அடிக்குது. ஏன் சர்ச்சுக்கு தான் டைட்ஸ் கொடுக்கணுமா? எவ்வளோ இளைஞ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறோமே. சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பதில் சொல்லுங்க. நான் அங்கே தீபா. அண்ட் வந்து நம்ம கடைசி 2 எபிசோட்ஸாக வந்து இந்த ஃபுட்டீஸ் அண்ட் வந்து டயட்ஸ் கொடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் பற்றி தான் நான் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் பதில் சொல்லுங்க ப்ரோக்ராம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, நாங்கள் இதுக்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் டிஃப்ரெண்ட் செட்ஸான கொஷின்ஸ் பேசியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். பார்க்காதவங்க பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க, இன்னைக்கான கேள்விகளோட போய் நம்ம ஆன்ட்டி வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு த ஷோ ஆன்ட்டி. தேங்க்யூ தீபா. ஆன்ட்டி, நீங்கள் போன எபிசோடில் வந்து இந்த உபவாசம் அப்படிங்கிற டாபிக் பற்றி ஆரம்பிச்சிங்க ஆன்ட்டி. ஸோ அதனால் அது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்துருச்சு ஆன்ட்டி. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த உபவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. உபவாசம் அப்படின்ற ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய கிறிஸ்டியன் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே சொல்கிறேன். உபவாசம் அப்படின்றது வந்து ஆவிக்குரிய நோக்கங்களுக்காக உணவை தவிர்க்கிறது தான் வந்து உபவாசம். ஸோ ஃபாஸ்டிங் ஃப்ரம் ஃபுட் ஃபார் த ரீசன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல், மேபி ஒரு ஜெபத்துக்காகவோ அல்லது ஆண்டவரோடு நெருங்கி வருவதற்காகவோ நம்ம அந்த உணவை தவிர்ப்பது தான் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சூப்பர் ஆன்ட்டி. ஆன்ட்டி, இப்போ வந்து கிறிஸ்டியனாக இருக்க எல்லாருமே வந்து உபவாசம் இருக்கணும் ஆன்ட்டி? கட்டாயமாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு வேதத்தில் வந்து பலமுறை, நம்ம வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் உபவாசத்தை நிறைய பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வந்ததுக்கப்புறமும் இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, நீங்கள் உபவாசிக்கும் போதுன்றாரு. அதாவது நீங்கள் உபவாசித்தால் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா, இது வந்து நம்ம சாய்ஸு, நம்ம வேணா உபவாசிக்கலாம், வேணாட்டி நம்ம உபவாசிக்க தேவையில்லை அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷனுக்கு நம்ம வந்துடலாம். பட் இயேசு கிறிஸ்துவே சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, நீங்கள் உபவாசிக்கும் போது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து அசியூம் பண்ணுறது வந்து நீங்கள் கட்டாயமாக உபவாசித்து தான் ஆக வேண்டும், அப்படி நீங்கள் உபவாசிக்கும் போது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ உபவாசம் வந்து ஒரு நல்ல காரியம். அதனால் எல்லா கிறிஸ்தவர்களும் கட்டாயமாக உபவாசிக்கத்தான் வேணும். சரிங்க ஆன்ட்டி. ஆன்ட்டி, இப்போ வந்து உபவாசம் இருந்தால் தான் வந்து நம்ம ஜெபத்துக்கான பதில்களை பெற்றுக்கொள்ள முடியுமா ஆன்ட்டி? உபவாசம் இருந்தால்தான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது இல்லை. ஆக்சுவலி எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறார். ஏன்னா ரோமர் 8 சொல்லியிருக்கு இல்லையா? அதாவது சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தருளினவர் அவரோடு கூட நமக்கு மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படின்றத வந்து அவர் கேட்டிருக்கார். ஸோ ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்பொழுது எல்லாமே ஆல்ரெடி ஃப்ரீலி கிவன். ஆனால் என்னத்துக்காக நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னா, அது பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நான் இல்லைன்னா, சில நேரத்தில் உபவாசத்தின் மூலமாக நான் அந்த இடத்துக்குள்ளே வந்து ஏன்னா தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது நான் மாம்சத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அது மேபி ஒரு மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், உலக பிராரமான வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம். பட் நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன், நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு நினச்சோன்னா மேபி சம்டைம்ஸ் அது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து சேராமல் தடையாக இருக்கலாம். ஸோ அதுக்கு நான் உபவாசம் இருக்கும்போது அந்த உபவாசம் வந்து என்னைய பொசிஷன் பண்ணுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல. அவ்வளோதானே தவிர நான் உபவாசிக்கிறதுனால தான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தவறான காரியம். அது ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலாக இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா அப்படி தான் யோசிக்கிறாங்க. நான் உபவாசம் இருந்துட்டா ஆண்டவருடைய கையை முறிச்சு நான் அவரை வந்து செய்ய வச்சுருவேன், அதனால் உபவாசம் இருந்துட்டா ஆண்டவர் செஞ்சிருவாருன்னு நினைக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன பிள்ளை வந்து நான் சாப்பிட மாட்டேன், நீ இதுக்கு வாங்கி கொடுக்கலன்னா நான் இதை சாப்பிட மாட்டேன்னு அப்பா அம்மாட்ட அடம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது உபவாசம் இல்லை. ஓகே ஆன்ட்டி. ஆன்ட்டி, இப்போ வந்து உபவாசம் இருந்தாலும் சில ஜெபங்களுக்கு வந்து நமக்கு பதில் கிடைக்காம போதில்ல ஆன்ட்டி, அது ஏன் ஆன்ட்டி? அதுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப முக்கியமான காரணம் நோக்கம்.
நோக்கம் சரியாக இருக்கணும். நீங்கள் ஏசாயா 58 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. அதில் ஃபுல்லாக உபவாசத்தை பற்றி ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதில் வந்து அவர் சொல்கிறாரு, நீ உன் சத்தத்தை உயர்த்தி கூக்குரல் இடுறதுக்கு இல்லை, மற்றவங்க வந்து பார்க்கணும் உபவாசன்றதுக்காக இல்லை. அடுத்தது சொல்கிறாரு, கையை ஓங்கி குத்துறதுக்கும் இல்லை, அதாவது மற்றவன்கிட்ட பழி வாங்குறதுக்காக வேண்டி நீ உபவாசம் இருந்தால் அந்த நோக்கம் சரி கிடையாது, நான் அதுக்கு பதில் தரமாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதே போல் வந்து என்னுடைய சுயத்தை வந்து நான் மேன்மைப்படுத்துறதுக்கு, என்னுடைய சுயத்தை வந்து நான் வந்து முன்வைக்கிறதுக்கு, தாழ்மை இல்லாமல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டே நான் வந்து உபவாசிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா என்னுடைய உபவாசம் கேட்கப்பட மாட்டாது. ஓகே, ஸோ நோக்கங்கள் சரியாக இல்லைன்னா உபவாசம் வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக உபவாசிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், ஜெபிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் அன்லெஸ் யுவர் இன்டென்ஷன் இஸ் ரைட், உங்கள் நோக்கம் சரியாக இருக்கணும். ரெண்டாவது, நான் நினைக்கிற காரியத்தை சாதிக்கணுன்ற இன்டென்ஷனோடு நீங்கள் வரக்கூடாது. இன்னொன்று, உங்கள் வாழ்க்கை கரெக்டாக இருக்கணும். ஆண்டவரோட உங்கள் லைஃப் சரியாக இருந்தால் தான் உங்கள் உபவாசம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஓ சூப்பர் ஆண்டி. ஆண்டி, ஏன் ஆண்டி நம்ம உபவாசிக்கணும்? உபவாசத்துக்கான நோக்கங்கள் பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து நிறைய பேர் ஒரு ராங்கான பெர்ஸ்பெக்டிவோடு தான் உபவாசிக்கிறாங்க. என்ன உபவாசம் பண்ணுறாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நான் உபவாசித்தா தேவனுடைய கையை முறித்து நான் வேண்டியதை நான் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஃபர்ஸ்ட் உபவாசத்துடைய பிரதான நோக்கம் என் மாம்சத்தை நான் ஒடுக்கணும். ஓகே, என் மாம்சத்தை ஒடுக்கி நான் தேவனிடத்தில் நெருங்கி வரணும். வேதம் சொல்லுது, நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்தால் அவர் நம்மளை நெருங்கி வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உபவாசம் வந்து என் மாம்சம் வந்து மாம்சம் ஒரு தடை தான் எப்போவுமே. ஏன்னா மாம்சத்துக்கும் ஆவிக்கும் எப்போவுமே கிளாஷ் இருக்கும்னு சொல்லி பவுல் நமக்கு ரோமர் 8 ரொம்ப அழகாக சொல்கிறார் இல்லையா. ஸோ இந்த மாம்சம் வந்து எப்போவுமே கிளாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படின்றதுனால நான் உபவாசிக்கும் போது என்ன பண்ணுறேன்னா, இந்த மாம்சத்தை அடக்கிறேன். ஓகே, மாம்சத்தை கீழே தள்ளி அது மேலே ஏறி உட்கார்ற மாதிரி. இந்த ஜெயிச்சவன் ஒரு பேட்டிலில் ஜெயிக்கிறவன் எப்படி மேலே ஏறி உட்காந்து நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறானோ, அந்த மாதிரி என் மாம்சத்தை கீழே தள்ளி நான் ஆவியில் பலன் கொண்டு எழும்புறதுக்கு இந்த உபவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நான் வந்து உபவாசம் இருக்கும்போது என் மாம்சம் பலவீனப்படுது, என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுது, நான் தேவன்கிட்ட நெருங்கி வரேன். இப்போ இந்த சுச்சுவேஷனில் தேவனுடைய சத்தம் எனக்கு தெளிவாக கேட்கும். ஸோ திஸ் ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன். தேவனுடைய சத்தத்தை நான் முதலாவது கேட்கணும். நீங்கள் வந்து நிறைய காரியங்களுக்காக உபவாசிக்கலாம். வேதத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தத்தை கேட்கறதுக்கு உபவாசிச்சிருக்காங்க. அதே போல் ஹீலிங்காக உபவாசம் இருந்திருக்கிறாங்க. அதே போல் ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, யோசபாத்தை குறித்து பார்க்குறோம். அவருக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை வந்துருச்சு. அந்த சேனைகிட்டேருந்து எப்படி நான் வந்து தப்புவிக்கப்படுறது, ஆண்டவரே உங்கள் இரக்கம் எனக்கு தேவைன்னு சொல்லி ஒரு உபவாசம் இருந்தாருன்னு பார்க்குறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தானியேலை குறித்து நம்ம பார்க்கும்போது மற்றவங்களுக்காக பரிந்து மன்றாடி ஜெபிக்கிறதுக்கு அவர் உபவாசம் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே குட் ரீசன்ஸ் ஃபார் ஃபாஸ்டிங். இந்த எல்லா காரியங்களுக்கும் நம்ம வந்து உபவாசம் இருந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறது நல்ல காரியம்தான். பட் இதில் நோக்கம் வந்து சரியாக இருக்கணும். அந்த நோக்கம் ஆண்டவர்கிட்ட வரும்போது தேவன் சொல்ல விரும்புகிறத நான் கேட்கணும், அந்த சித்தத்தின்படி நான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருந்தால்தான் உங்கள் ஃபாஸ்டிங் கேட்கப்படும். நான் விரும்புகிறதா ஆண்டவர் எனக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு ஒரு விடாப்பிடியாக ஒரு பிடிவாதம் பிடிச்ச பிள்ளை மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து உபவாசம் இருந்தாலும் அதில் பிரயோஜனம் கிடையாது. ஓகே ஆண்டி. ஆண்டி, அப்போ அது எப்படி ஆண்டி நம்ம ஃபாஸ்ட் பண்ணுறது? எப்படி ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து பைபிளில் வாசித்துடுறாங்க, ஃபாஸ்டிங்கை பற்றி வாசிட்றாங்க, இல்லைனா கேள்விப்படுறாங்க. பலர் சொல்கிறாங்க, நான் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், நான் 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்கேன், 10 நாள் ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்னோடனே இவங்களும் ரொம்ப உற்சாகமாக குதித்து உடனே ஃபாஸ்டிங்கில் வந்து ஜம்பின் பண்ணிடுறாங்க. ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபாஸ்டிங் வந்து இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ட்ரை பண்ணதில்லைன்னா, எப்போவுமே த பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் வந்து நைட்டு இருக்கிற சாப்பாடை மிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த டைமை ஸ்கிப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மத்தியானம் சாப்பிட்றீங்க, ஒரு 12 மணிக்கோ 1 மணிக்கோ சாப்பாடு சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த நைட் மீலை ஸ்கிப் பண்ணுறேன்னு மத்தியானம் சாப்பிட்ட சாப்பாடோடு நிறுத்திட்டிங்கன்னா, அடுத்த நாள் காலையில் வரைக்கும் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 18 மணி நேரம் வந்துடும். அதில் கொஞ்ச நேரம் தான் நீங்கள் முழிச்சிருப்பீங்க, மற்ற நேரம் நீங்கள் தூங்க போகிறீங்க. அப்போ தூங்கும்போது அந்த பசி ரொம்ப நமக்கு தெரியாது. ஸோ இனிஷியலி நம்முடைய சரீரத்தை வந்து அந்த ஃபாஸ்டிங்க்கு பழக்கிறதுக்கு ஒரு மீல் மிஸ் பண்ணுறது நல்லது. ஸோ அந்த ஒரு மீல் மிஸ் பண்ணேன் அப்படின்னாக்கா, நான் அந்த கிட்டத்தட்ட 18 hours என் சரீரம் இப்போ ப்ராக்டிஸ் ஆகிடும். மெதுவாக அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு மீல்லேருந்து 2 மீல்ஸ் மிஸ் பண்ணுறது, 2 சாப்பாடை மிஸ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம்
டோட்டலாக ஒரு நாள் முழுக்க உபவாசம் இருக்க நம்ம பழகலாம். பட் இது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ணணும். எடுத்த உடனே நான் 20 நாள் இருப்பேன், 21 நாள் இருப்பேன், 40 நாள் இருப்பேன்னா இதில் நிறைய பேர் இதில் வந்து தே ஹர்ட் தேர் பாடிஸ், தங்களுடைய சரீரங்களையும் அவங்க காயப்படுத்துகிறாங்க. தேவன் வந்து சரீரத்தின் நியமங்களை கம்ப்ளீட்டாக தகர்த்தெறிஞ்சிடல. நம்ம ஒரு சரீரத்தில் தான் இருக்கிறோன்றதை ஆண்டவருக்கும் தெரியும். ஸோ இதை கற்றுக்கொள்ளணும், பயிற்றுவிக்கணும். ஃபாஸ்டிங் இஸ் சம்திங் டு பி ப்ராக்டிஸ்ட். அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஃபாஸ்டிங் இருக்க முடியும். அடுத்தது வந்து என்னென்னா, ரொம்ப முக்கியமானது, ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஜெபிக்கிறதற்கு நேரத்தை அதிகமாக நீங்கள் செலவிடணும். நீங்கள் நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்துடுறாங்க. பட் அவங்க ஜெபிக்கிறது கிடையாது. அப்படி ஜெபிக்காமல் போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, நீங்கள் ஸ்டார்வ் பண்ணுறீங்களே தவிர, நீங்கள் பட்டினி கிடக்கிறீங்களே தவிர நீங்கள் உபவாசம் இருக்கலை. ஸோ நான் எதுக்காக உபவாசம் இருக்கிறேன்? அந்த நைட் சாப்பாடை நான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுக்கோ அல்லது அந்த சாப்பிட்றதுக்கு நான் செலவிடுற நேரத்தை விட்டுட்டு நான் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து நான் வந்து அந்த நேரத்தை செலவிட போகிறேன் அப்படின்றது தான் உபவாசம். ஸோ உங்கள் சரீரத்தை நீங்கள் வருத்திக்கிறீங்க, பட் அதே நேரத்தில் அந்த நேரம் வந்து தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படணும். அது ஒப்பு கொடுக்கப்படலைன்னா நீங்கள் செய்கிறது வந்து உபவாசம் இல்லை, நீங்கள் வந்து பட்டினி கிடக்குறீங்க, அவ்வளோதான். ஓகே ஆண்டி. அப்போ எப்போல்லாம் ஆண்டி உபவாசிக்கலாம்? ஓகே, எப்போல்லாம் உபவாசிக்கலாம்னா, நான் ஏற்கனவே நோக்கங்கள் சொல்லிட்டேன். ஒன்று, நான் தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் சில போராட்டங்கள் இருக்குது, என்னால் வந்து தெளிவான முடிவுகள் எடுக்க முடியல, அப்படின்றப்போ உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம், என் மாம்சத்தினுடைய ஆசைகளை நான் வந்து அடக்கி அதை வந்து நான் டினை பண்ணி நான் வந்து உபவாசம் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, என் மாம்சம் அடக்கப்படுது. அப்போ என் ஆவியில் நான் உயிர்ப்பிக்கப்படுறேன். அந்த டைமை நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபத்தில் செலவிடுறேன். அப்போ நான் ஜெபத்தில் செலவிடும்போது ஆவியில் நான் பலன் பெற்று எழும்புறேன், தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வரேன். ஸோ மேபி உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் அல்லது ஒரு கைடன்ஸ் வேணும், நீங்கள் ஆண்டவருடைய கைடன்ஸை விரும்புகிறீங்க அப்படின்னா உபவாசிக்கிறது நல்லது. அதே போல் மேபி சம் ப்ராப்ளம் லைக் சிக்னஸ், என்னுடைய ஒரு வியாதி, அதனால நான் உபவாசிக்கணும் ஆண்டவர் தினம். இப்போ அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஏன்னா ரொம்ப சீரியஸான சிக்னஸ் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த நேரத்தில் உபவாசம் இருக்க முடியாது. மேபி ஒரு மைனர் சிக்னஸ் அல்லது எனக்கு என்ன தான் இருந்தாலும் நான் தைரியமாக நான் உபவாசிக்க போகிறேன்னு பண்ணால் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து நிறைய ப்ரெஷர் சுற்றி இருக்கிறவங்ககிட்ட இருந்து வரும். ஸோ அந்த டைம்லேயும் உபவாசிக்கலாம். அதே போல் எனக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ வேணும் அல்லது ஊழியத்துக்காக நான் வந்து என்னை அர்ப்பணிக்க போகிறேன், ஊழியத்துக்காக தேவன் எனக்கு வச்சிருக்க சித்தம் என்ன, திட்டம் என்ன, அதை நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்ற டைம்ஸில், இந்த மாதிரி டைம்ஸில் எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே ஆண்டி. இப்போ இந்த லாங் டேர்ம் ஃபாஸ்டிங் இருக்காங்களா ஆண்டி, 40 days 21 days, அதெல்லாம் எவ்வளோ அடிக்கடி நம்ம பண்ணணும் ஆண்டி, இல்லை எப்போ பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் ஆண்டி? இப்போது இந்த ஃபாஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் இருக்குது. அதை ஒரு நாள் உபவாசிக்கலாம், 3 நாட்கள் உணவு புசிக்காமல் தண்ணீரும் குடிக்காமல், புசியாமலும் குடியாமலும் அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம். அது எஸ்தர் பண்ண உபவாசம். பட் அது ஒன்லி லிமிட்டட் டு 3 days. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 3 நாட்கள் உபவாசம் புசிக்காமல் குடிக்காமல், எதையும் குடிக்காமல் எதையுமே புசிக்காமல் நீங்கள் வந்து இருக்கிறத 3 days ஃபாஸ்ட் இருக்கலாம். அதுக்கு மேலே போயிட்டாக்கா பி கேர்ஃபுல், ஃப்ளூயிட்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் 3 நாளைக்கு மேலே உபவாசிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் ஆகாரத்தை தவிர்க்கலாம். ஆனால் தண்ணீர் நிறைய எடுக்கணும், ஃப்ளூயிட்ஸ் நிறைய எடுக்கணும். லாங் டேர்ம் ஃபாஸ்ட்னு போகும்போது மேபி 10 days இல்லை 21 days, இந்த 10 days ஃபாஸ்ட் வந்து அந்த உபத்திரவத்தை குறிக்கிற ஒரு பீரியட். ஸோ மேபி ஒரு 10 days ஃபாஸ்டிங் இருக்கிறது, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை விட்டு நான் வெளியில் வரணுன்றதுக்காக ஃபாஸ்ட் பண்ணுறோம். டேனியல் ஃபாஸ்ட் தான் அந்த 21 day ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த 21 நாட்கள் நம்ம பார்க்குறது டேனியல் பண்ணது, அது பார்ஷியல் ஃபாஸ்ட் தான். அவர் முழுசாக வந்து ஃபாஸ்டிங் இருக்கலை, அதாவது ருசிகரமான எதையும் நான் புசிக்கலை, மீட்ஸை நான் புசிக்கலை அப்படின்னு சொல்கிறார், கறி புசிக்கலை. அப்போ அது வந்து ஒரு விதமான ஃபாஸ்ட். 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் அவர் இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட், இந்த ஒவ்வொரு ஃபாஸ்ட்லையும் வந்து த லாங்கர் பீரியட் நீங்கள் போக போக ஃப்ளூயிட்ஸ் வந்து கட்டாயமாக தேவை பாடிக்கு. ஃப்ளூயிட்ஸ் இல்லாமல் இருக்கிறது நல்லதில்லை. ஸோ புசிக்காமல் இருக்கலாம், சாப்பிடாமல் இருக்கலாம், பட் தண்ணீர் குடிக்காமல் இருக்கவே கூடாது. எஸ்பெஷலி ஃபாஸ்டிங் இருக்கும்போது ரொம்ப நல்லது வந்து உங்கள் சரீரத்துக்கு நீங்கள் நிறைய ஃப்ளூயிட்ஸ் கொடுக்குறதான். உண்மையை சொல்லப்போனால் ஃபாஸ்டிங்கில் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸை நம்ம பெற்றுக்கொள்ளணுன்னா நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ லாங் டேர்ம் ஃபாஸ்ட்டுன்னு போகும்போது மேக் ஷுவர் நீங்கள் வந்து நிறைய தண்ணீர் குடிச்சு நிறைய உங்கள் பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். செகண்ட் திங், லாங் டேர்ம் ஃபாஸ்ட் போகும்போது ரெஸ்ட்டு நிறைய வேணும்.
யூ நீட் டு ரெஸ்ட். எக்ஸசைஸும் வேணும். அஃப்கோர்ஸ் செடென்ட்ரியாக மாறிடக்கூடாது, எனக்கு பெலனே கிடையாது நடக்கிறதுக்கு அப்படின்னு நான் படுத்துடக்கூடாது. நல்லா எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக் பண்ணலாம். பட் அதே நேரத்தில் வந்து நம்ம ரெஸ்ட்டும் நிறைய எடுக்கணும். அந்த ரெஸ்ட் தேவைப்படும். நம்ம வந்து ஃபிசிக்கல் ரெஸ்ட்டை பற்றி சொல்கிறோம், பட் தென் தெர் இஸ் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் ஆல்சோ. நம்ம ஃபாஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட்டும் நமக்குள்ளே வந்தால் தான் நமக்கு வந்து தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அந்த சிச்சுவேஷனில் காட் சொல்யூஷனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ 2 விதமான ரெஸ்ட்டும் அவசியம். ஃபிசிக்கலும் தேவை, ஸ்பிரிச்சுவலும் தேவை. நான் ஃபிசிக்கலாக படப்பட நீங்கள் வேலை செஞ்சிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவனுடைய சத்தத்தை கேட்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ நல்ல டைம்ஸ் ஆஃப் ரெஸ்ட் அந்த ஃபாஸ்டிங், லாங் டேர்ம் ஃபாஸ்டிங் பீரியட்ஸில் அவசியமாக இருக்குது. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நான் இன்னொரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் வந்து அடிக்கடி ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. அடிக்கடி ஃபாஸ்ட் பண்ணுறது அவசியம் இல்லாத காரியம். இப்போ 3 நாட்கள் உபவாசித்து ஜெபித்த எஸ்தர் ஏன் ஜெபித்தா? புசிக்காமல் குடிக்காமல். அவள் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பேராபத்து, அந்த ஆபத்துலேருந்து அவங்கள வெளியில் கொண்டாடணும் அப்படின்றதுக்காக வேண்டி அவள் 3 நாட்கள் தேவனுடைய தயவை பெற்றுக்கொண்டு தான் என் ஜீவனே போயிடும் அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் அவள் அந்த 3 நாட்கள் இரவும் பகலும் ஃபாஸ்டிங் இருந்தாள். 10 நாட்கள் வந்து பொதுவாக அது வந்து பீப்புள் டூ இட் ஃபார் த சேக் ஆஃப் ஆண்டவருடைய சித்தத்தை அறிகிறதுக்கு. அதெல்லாம் 21 நாட்கள் தானியேல் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா அவர் உபவாசம் இருந்து இது பண்ணுறது தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு. தேவன் வந்து அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன தீர்க்கதரிசனங்களை புரிந்து கொள்வதற்காக அவர் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட்டுன்னு பார்க்குறோம். 40 நாட்கள் அப்படின்றத நீங்கள் பார்க்கும் பொழுது பொதுவாக இது நம்ம வேதத்தில் பார்க்குற இடத்துலலாம் ஒரு நபர் ஊழியத்திற்குள் வர்றதுக்கு முன் அல்லது தேவன் வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ அவங்க மூலமாக கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த 40 days ஃபாஸ்டிங் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவே தன் வாழ்க்கையில் ஒரு முறை தான் ஃபாஸ்டிங் இருந்தார். ரைட்? அந்த 40 days ஃபாஸ்ட் வந்து ஒரு முறை தான் இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ 40 days ஃபாஸ்ட்டுன்னு நீங்கள் போனீங்க, லாங் டேர்ம் ஃபாஸ்ட்டுன்னு போனீங்கன்னா இட் இஸ் பெட்டர் டு டூ இட் ஒன்ஸ் அண்டர் காட்ஸ் கைடன்ஸ். தேவனுடைய தெளிவான ஒரு வழிநடத்துதல் இல்லாமல் அதை பண்ணக்கூடாது. அந்த வழிநடத்துதல் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஃபாஸ்ட்டையும் கீப் அப் பண்ண முடியும். இல்லைன்னா நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸ் அதில் வரும். மேபி நடுவில் அந்த ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னாக்கா தேவனுடைய திட்டத்தை சித்தத்தை அறிந்து அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஃபாஸ்டிங் இருந்தோம்னா அதில் பிரயோஜனம் இருக்கும். ஓகே ஆண்டி, சூப்பர் ஆண்டி, தேங்க்ஸ் ஆண்டி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டி வந்துட்டு இவ்வளோ நேரம் அழகாக அந்த உபவாசம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா? எஸ், கொஷின்ஸ்னால் முடியலன்னு நிறைய இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இதை கண்டினியூ பண்ண நெக்ஸ்ட் வீக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏசப்போ மற்றவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதிய ப்ரோக்ராமில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தீபா, சைனிங் ஆஃப்.